விடாமுயற்சி 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 இந்த படத்தை எப்போ தாண்டா பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி தலை ஃபேன்ஸ் மத்தியில் மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவின் ஃபேன்ஸ் மத்தியிலையும். ஸோ இந்த படம் வந்து ஒரு வேர்ல்ட் சினிமா லெவலுக்கு, வேர்ல்ட் சினிமானா ஆர்ட் ஃபிலிம் கிடையாது, ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு ஆக்ஷன் படமான ஒரு படமாக இருக்கும் விடாமுயற்சி அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இப்போது விடாமுயற்சி வந்திருக்கு. பார்த்தோம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ மகிழ் திருமேனி அவர்கள் வந்து ஒரு விஷயம் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், நான் பார்த்த வீடியோவில் பார்த்தேன், நான் பார்த்த இந்த வீடியோவில் சொல்லியிருந்தார், விடாமுயற்சி அஜித் சார் ஃபேன்ஸுக்கு கொண்டாட்டமான ஒரு படமானு கேட்டால் இல்லை, கூஸ்பம்ப் நிறைய இருக்குமான்னு கேட்டால் இல்லை, இது ஒரு நார்மலான படம், அது ஒரு பேஸில் போகும், அந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும், ஒரு கிரிப்பிங்கான ஸ்டோரியாக இருக்கும், அடுத்து என்ன அப்படின்ற ஒரு விறுவிறுப்பை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அந்த விறுவிறுப்பை தான் கொடுத்தாரா இல்லையா அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க வரோம்னு வச்சுக்கோங்களேன். அது இன்னொரு விஷயம். பட் மகிழ் திருமேனி அவர்களுடைய படங்கள் அப்படின்னு சொன்னாலே பொதுவாகவே அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் அந்த ஒரு கிளாசிக்காக இருக்கும், அந்த ஒரு எல்லா ஆங்கிள்ஸ் கேமரா எல்லாமே தனிப்பட்ட விஷயமா இருக்கட்டும், கேமரா இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், அண்ட் மியூசிக்கும் சரி. உதாரணமாக சொல்லணும்னா இந்த படத்தில் அஜித் சாருக்கு பதில் வேறு ஏதோ ஒரு ஹீரோ நடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து எப்படி வந்து ஒரு கழகத் தலைவனோ இதுக்கு முன்னாடி அருண் விஜய் வச்சு பண்ண படமும் நல்லா இருந்தோ அதே மாதிரி இந்த படமும் ஒரு மாதிரி பிடிச்சிருக்கப்பட்டிருக்கலாம். பட் தலை அஜித்தை வச்சு இந்த படம் பண்ணது தான் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான விஷயம்னு வச்சிங்களேன். அது காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சீனுக்கு அஜித் சார் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் எந்தெந்த சீனுக்கெல்லாம் ஒரு கூஸ்பம்ப் வரும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப வேகாக போகுது. அனிருத்தோட மியூசிக் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த படத்தில் கூஸ்பம்ப்ஸ் இருந்திருக்காது அப்படின்றது 100% உண்மை. லைக் சீனாக கூஸ்பம்ப்ஸ் வர்றது வேற, அதை சொல்லிட்டாரு மகிழ் திருமேனி சொல்லிட்டாரு. பட் ஸ்டில் ஆடியன்ஸாக அந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க. பட் அந்த எதுவுமே இல்லாமல் ஒரு ராவான ஒரு படமாக பார்த்தாலும் சில இடங்களில் லேக் இருக்குது, அந்த லேக் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அண்ட் இதில் ஒரு அஜித் சாரும் அனிருத்தும் வந்து எந்த மாதிரினா ஒரு 2 பில்லராக இந்த படத்தை வந்து தாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் ரெஜினா கேசட் அவங்களோட ரோல் ரொம்ப பிடிச்சிருந்து. அண்ட் இதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அஜர்பைஜன் அங்கே நடக்கிற ஒரு கதைக்களம். ஸோ இந்த கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேருமே லவ் பண்ணி திருமணம் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையினால ஹீரோயின் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. போகிற வழியில் ஹீரோயினை கிட்னாப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கிட்னாப் பண்ண நபர் யார், ஏன் கிட்னாப் பண்ணாங்க, இந்த பெரிய கேள்விக்குள்ளே நம்மளை படம் கொண்டு போகுது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதான் கதை. அந்த கதை கண்டிப்பாக சொல்லப்போனால் இது இங்கிலீஷ் படத்தோட இதெல்லாம் சொல்கிறாங்க, எனக்கு நான் தெரியல, நான் இன்னும் பார்க்கல. பட் கதையாக அந்த ஒரு சில இடங்கள்லாம் ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருந்தது. லைக் என்ன ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி உண்டு பண்ணிகிட்டே இருந்துச்சு. பட் ஸ்டில் ஒரு சில விஷயங்களை, ஒரு சில ஷார்ட்ஸை, ஒரு சில சீன்ஸை வந்து அவ்வளோ லென்த்தியாக வச்சுருக்க வேணாமோன்ற மாதிரியான ஃபீல்கள் வந்து நிறைய இடத்துல வந்துச்சு. அதுலேயும் முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் நிறைய இடங்கள்ல இருந்து. அண்டு த்ரிஷா அவங்கள பற்றி சொல்லணுன்னா இந்த படத்துலையும் என்ன சொல்கிறது, ஒரு சாமிங்காக அப்படி வந்துட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டாங்க. மற்றபடி ஓவராலாக இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப பிடிச்ச விஷயமா நான் இன்னொரு நபரை மறந்துட்டேன், சினிமோட்டோகிராஃபர் இந்த படம் வந்து பயங்கரமாக செதுக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சீனு, ஃப்ரேம், இது எல்லாமே ஒவ்வொரு இடத்துலையுமே பயங்கரமாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்டு ஃபைட் அப்படின்ற ஒரு விஷயம் மகிழ் திருமேனி அவர்களுடைய படத்தில் ரொம்ப ஒரு யதார்த்தமாக கொஞ்சம் அப்படி இருக்கும். அதே விதத்தில் இந்த படத்துலையும் அப்படி தான் இருந்துச்சு. பட் ஃபைட் கோரியோகிராஃபி சில இடங்களில் வந்து கூஸ்பம்ப் வர வச்சாலும் பல இடங்களில் ஃபைட் கோரியோகிராஃபியும் பெருசாக அந்த இது இல்லை, கிக் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த கிக்கு என்ன கிக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்போது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். சில இடங்கள் அப்படியே ஃபைட் அப்படியே அப்படி போகுது, அப்படியே சில இடத்துல சீக்கிரம் அடிச்சு முடிங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் தலை அஜித் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா அவரை வந்து நம்ம வந்து ஒரு பயங்கரமான ஒரு மாஸ் ஹீரோவை பார்த்துருக்குறோம். அவர் வந்து ஒரு ஆர்டினரி மேனாக இந்த படத்தில் காமிச்சது வந்து ஒரு பாசிட்டிவ் அப்படின்றத தாண்டி ஒரு பெரிய நெகட்டிவாக எனக்கு அதுதான் தோணுது அப்படின்னு சொல்லுவேன். சாரி, 1 செகண்ட். ஸோ பெரிய நெகட்டிவாக அதுதான் தோணுதுன்னு சொல்லுவேன். மேபி அதை உடைக்கிறதுக்கு தான் அவங்க 2 பேரும் சேர்ந்து இன்னொரு படம் பண்ணுறாங்களோ என்னவோ, பார்ப்போம். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி மகிழ் திருமேனி அண்ட் தலை அவர்களுடைய அடுத்த படம் எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு. வேறு என்ன சொல்ல மறந்துட்டோம், இதில் நடிச்சிருந்தவங்களை பற்றி சொல்லணும்னா அர்ஜுன் வந்திருந்தார், அப்புறம் இந்த பிக் பாஸில் ஜெயிச்சிருந்தார் இல்லையா, அவங்க வந்திருந்தாங்க. இவங்க எல்லாரோட ரோலுமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறத தாண்டி
ஓகே நல்லா இருந்துச்சு. பட் ரெஜினா அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ரோல், அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டான ஒரு கேரக்டராக இருந்தது. ஸோ ஓவராலாக படம் பார்க்கும்போது ஆடியன்ஸோட கருத்தும் சரி என்னோட கருத்தும் சரி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. பட் என்னமோ மிஸ் ஆகுது. அந்த என்னமோன்றது வந்து சீனை எடுத்த விதமாக இருக்கலாம், அந்த டியூரேஷனாக இருக்கலாம், அந்த சீனை கொண்டு போன அந்த என்ன சொல்கிறது எழுத்து மேபி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ அந்த மாதிரி சீன்ஸில் மட்டும் அப்படின்ற மாதிரியான ஃபீல் தான் இருந்துச்சு. மற்றபடி படம் வந்து உண்மையிலே மேக்கிங்காக ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கான படமாக தான் இருந்துச்சு. அதுலேயும் இந்த கார் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படத்தோட முக்கால்வாசி பார்ட் காரில் தான் போவோம். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இல்லை இது மாற்றி சொல்லியிருந்துருக்கலாம் இல்லை இது நல்லா இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, டேக் கேர், பை.